சார் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி நிச்சயமா என்னே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா, பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாய். பல முறை வந்து இப்போ எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, இத்தனை பாட்டு பண்ணிருக்கீங்க, இவ்வளோ விட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் எங்கேயுமே காணும் உங்களை ஒரு தீவிர ஜட்ஜாக இல்லை, அப்புறம் ஷோ பண்ணல இல்லைங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும், மதவன வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும், உப்பு இல்லாம குடிச்சு பாரு, கஞ்சி பழகி போகும், பாயில்லாம படுத்து பாரு, தூக்கம் பழகி போகும், வறுமையோடு இருந்து பாரு, வாழ்வு பழகி போகும், சந்தோஷத்தை வெறுத்து பாரு, சாவு பழகி போகும், மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும், மதவன வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும். நீங்கள் இவ்வளோ அவார்டு வாங்கினாலுமே அந்த ஒரு குடும்பத்தை வாழ வச்சிங்க பாருங்க, அந்த அவார்டு பெரிய அவார்டு தருவாங்க. இது மாதிரி நிறைய, அதனால் ரொம்ப எனக்கு வந்து நான் கன்சிடர் மைசெல்ஃப் டு பி லக்கி மேன். ஒரு நல்ல ஏன்னா அந்த பாட்டு அவங்க கேட்கல அப்படின்னாக்கா ஒரு குடும்பமே நீங்கள் இருந்திருக்காரு. நிச்சயமாக பாட்டு தான் சார் மிகப்பெரிய. இது மாதிரி நிறைய விஷயங்கள். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சார். எப்படி சார் அந்த இளமையாகவே இருக்கீங்க? இளமை இதோ இதோ சார், அந்த பாட்டில் வந்து கமல்ஹாசன் எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருப்பார். பெரிய ஒரு நம்ம தமிழ் சினிமாவே பெரிய ஒரு மோட்டிவேஷன் சார். நல்ல நல்ல பாடல்கள், நல்ல நல்ல கேரக்டர்ஸ், பொலிட்டிக்ஸில் கூட எவ்வளோ பேர் வந்து வராங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் அதை பார்த்து தான் கொஞ்சம். சார், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இசையமைப்பாளராக ஆகணுன்ட்டு எப்போ சார் ஆசை? என்னுடைய வந்து நான் பிறந்து வளர்ந்ததில் டெல்லியில், எங்கள் அப்பா வந்து டெல்லியில் வேலை பார்த்தாரு. ஸோ அதனால் நாங்கள் டெல்லியில் வளரக்கூடிய ஸ்கூல், காலேஜு, அப்புறம் இசை பயிற்சி படிப்பு, அதாவது கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, வெஸ்டர்ன் மியூசிக் இப்படி கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆல்சோ, சிஏ ஆடிட்டரும் படிச்சிருக்கேன், பாஸ் பண்ணேன் முக்கியமாக. ஆனால் இது எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பாட்டு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்து. முக்கியமாக ஒரு பாட்டை கேட்குறம்போது இதை எப்படி உருவாக்கியிருப்பாங்க, அதாவது அந்த பாட்டை ரசிக்கிறதுங்கிறது ஒன்று, ஆனால் இந்த பாட்டிலே வெவ்வேறு சத்தங்கள், வெவ்வேறு இசைக்கருவிகளோட சத்தங்கள் வருது, அதெல்லாம் எப்படி உருவாக்கி அப்படியே அந்த அந்த பாட்டுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு மைண்டு தான் எனக்கு சின்ன வயசில் இருந்தது. என்னுடைய 17ஆவது வயசில் வந்து நான் டெல்லி ரேடியோ ஸ்டேஷனில் வந்து என்னை வந்து பாட கூப்பிட்டாங்க. நான் பாடுவேன் கொஞ்சம். ஆல் இண்டியா ரேடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த காலத்தில், வானொலி நிலையம், ஆல் இண்டியா ரேடியோ சொல்லுவாங்கல்ல. அப்போ அதில் வந்து அவங்க என்னை பாட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ரெக்கார்டட் சாங் பாடக்கூடாது, நீங்களாகவே, அதாவது இந்த ரெக்கார்ட் பாடினா அதுக்கு வந்து ராயல்ட்டி அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் எல்லாம் பாடக்கூடாது, நீங்களே ஏதாவது பக்கத்து யாராவது தெரிஞ்ச ஆள்கிட்ட ஏதாவது பாட்டு கேட்டு பாடுங்க அப்படின்னு. இப்போது டெல்லி மாதிரி ஊரில் வந்து யார் இருப்பாங்க தமிழில் பாடுறதுக்கு? ஸோ நானே என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்து இந்த பாரதியாரோட புக் வந்து இருந்துச்சு, 2 பாட்டு பாட சொன்னாங்க. ஸோ பாரதியாரோட பாட்டு வந்து ஒன்று புக் இருந்துச்சு வீட்டில், பாடல்கள் நம்ம. ஸோ அதில் பாட்டு ஒரு பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி பண்ணேன். சும்மா எங்கள் வீட்டில் ஹார்மோனி பெட்டி ஒன்று இருக்கும், அதில் நானே வந்து, அதாவது சொல்லுவாங்க நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், அதாவது தேவையான நம்ம எப்படி அந்த வேலையை பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்தவுடனே நான் வந்து அதுக்கு முதல் முறையாக என்னோடய 17ஆவது வயசுலேயே நான் வந்து இந்த பாட்டும், என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு பாட்டி, அதாவது அந்த காலத்தை வந்து அவங்க கிராமத்தில் வந்து நிறைய அவங்களுக்கு அந்த காலத்தை வந்து அவங்களுக்கு அந்த பாட்டு எழுதக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சு. அதை வந்து அவங்களுடைய சன்ஸ், அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து ஒரு புக்காக போட்டிருந்தாங்க. அந்த புக்கு வீட்டில் இருந்துச்சு. கண்ணா கடை கண்ணால் பாருமையா, கவலை வினைகளை தீருமையா, இன்னொரு பாட்டு. அதாவது இந்த வரிகள் இருந்தது. நானே அதெல்லாம் கம்போஸ் பண்ணி ரேடியோ ஸ்டேஷனில் பாடினேன். அங்கே பார்த்தா அப்போ ரேடியோ ஸ்டேஷன் ரெக்கார்டிங்லாம் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி பார்க்குறோம். நடுவில் ஒரு மைக் இருக்குங்க, அதை சுற்றி உட்காந்துக்கணும் மியூசிஷியன்ஸ்லாம். ஆல் இண்டியா ரேடியோலேயே இந்த நிலைய வித்வான்கள்னு இருப்பாங்க, அதான் அங்கே மாச சம்பளத்துக்கு இருப்பாங்க. அவங்களாம் ஹிந்திக்காரங்க. இப்போ நான் வந்து தமிழ் பாட்டை பாடுறேன், நானே இசையமைச்சு முதல் முறையாக பாடுறேன். ஸோ
ஸோ ஆனால் அந்த எனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம், பார்த்துடலாம் அப்படின்ட்டு நேராக போய் நடுவில் உட்காந்துட்டு நான் என்னை சுற்றி அவங்க சொன்னாங்க, சரி இதை வாசிங்க இது வாசிங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லெவலில் அந்த சின்ன வயசில் என்ன இருக்கும் அப்படி பாட ஆரம்பித்தது வந்து அது வந்து அந்த ஆசை அப்படி அது அப்புறம் ரெகுலராக ரேடியோ ஸ்டேஷனில் பாட ஆரம்பித்தேன். அப்புறம் தூர்தர்ஷன் சொல்லுவாங்க, இந்த இப்போது டிடி ஆமாம், அதுதான் அப்போ இருந்தது. அப்போ அதில் ஃபுல்லாக ஹிந்தி பாட்டு. நான் வந்து அங்கே நார்த்தில் வளர்ந்தாலும் ஹிந்தி பாட்டு தான் எனக்கு மெயினாக, எல்லாம் சினிமா பாட்டு எல்லாமே எனக்கு தெரியும், தமிழ் பாட்டு தெரியாது. ஸோ இதில் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து என்னோடய காலேஜ், நான் டெல்லி யூனிவர்சிட்டியில் பண்ணினேன் காலேஜ். அப்போது அந்த இலங்கை வானொலியிலேருந்து சாயங்காலம் மாலை 4:30லேருந்து 7 மணி வரையும் ஆசிய இலங்கை வானொலியும் தென் ஆசியத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம். அதில் அடேங்கப்பா அந்த பாட்டு, அதாவது எம்எஸ் விஸ்வ சாரோடைய பாட்டு மற்றும் இளையராஜா சாரோட பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் அதை கேட்டு எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு அட்ராக்ஷன் தமிழ் பாட்டு மேலே வந்து. நான் பேசிக்கலி அந்த ஊரில் இருந்தாலும் ஹிந்தி பாட்டு தான் எனக்கு தெரியும், முகமது ரஃபி, கிஷோர் அந்த கேட்டகரி தான் தெரியும். ஆனால் இது எனக்கு கேட்ட உடனே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அப்போலேருந்தே எப்படியும் இசையமைப்பாளணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து இந்த வேலைகள்லாம் இந்த ரேடியோ ஸ்டேஷனில் வந்துட்டே இருக்கும், நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த ஊர்லேயே சின்ன சின்ன ட்ராமாவுக்கு மியூசிக் போடுறது, அப்படி சின்ன வயசுலேருந்து கேப்பில் நடுவில் வந்து வீட்டில் சொன்னாங்க, எங்கள் வீட்டு எனக்கு பாட்டு ஒருத்தர் ப்ரொஃபஷனல் ஒருத்தர் கிடையாது. ஸோ சினிமாவில் வந்து நீ சினிமாங்கிறது ரொம்ப தள்ளி, அதுவும் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப தள்ளி. இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து அந்த ஒரு பாட்டெலாம் கற்றுக்கிட்டே இப்படி இருந்தபோது ஏதாவது நமக்கு கையில், எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அப்போ கையில் படிப்பு இருக்கணும், என்ன தான் நம்மளாம் ஆஃபீஸ் போகிற ஆட்களுக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணிட்டு தானே. சரி அப்போது நீ சிஏ படி அப்படின்னாங்க. சிஏ படிக்க வச்சு அதுவும் பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமான பூத்தில் 2 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. இதில் வரத்துக்கு அவசரமாக தெரில, அந்த அவசரத்தில் அதை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பாஸ் பண்ணி முடித்த உடனே நான் வந்து அம்மா இனிமேல் நான் வந்து இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல பொதுவாக நண்பர்கள்லாம், அப்பா நீ தான் போய் கலக்க போகிற, நீ சாதாரண பிறவி இல்லை அப்படி இப்படின்னு பெரிய ஏற்றி விடுவாங்கல்ல, அவங்களாம் பெருசாக ஏற்றி விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து 2 ஆப்ஷன். நான் வந்து எனக்கு லாங்குவேஜ் ஹிந்தி தான் இல்லை அதிகமாக தெரியும், தமிழ் கூட அவ்வளோ தெரியாது. வீட்டில் பேசுகிற கொஞ்சம் தமிழ் தான், ஹிந்தி இங்கிலீஷ் தான் அதிகமாக தெரியும், தமிழ் கொஞ்சம் தெரியும், வீட்டில் பேசுகிற தமிழ் தான். ஆனால் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் என்னென்னா, நமக்கு தமிழ்நாடு தான் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அப்படின்னு. நான் அங்கேருந்து 1986 வருஷம் ஒரு சினிமாவில் வருவாங்க தெரியுமா, இந்த எக்மோரில் வந்து இறங்கி, அப்பா நான் நடிக்க போகிறேன், டைரக்டர் ஆக போகிறேன், அது மாதிரி நான் வந்து ஒரு பெட்டி, ஒரு சிஏ டிகிரி, அது பெரிய ஒரு படிப்புனால அது ஒன்று. இங்கே இந்த பக்கம் வந்து என்னுடைய இசை ஒரு 6 மணி பெட்டி வந்து இறங்கியாச்சு. எனக்கு இப்போ வந்து இறங்கியாச்சு தவிர சென்னையில் வந்து டி நகர் எங்கே இருக்குது, கோடம்பாக்கம் எங்கே இருக்குது, இங்கே யார் என்ன மியூசிக்கு, யார் என்ன ஒன்றுமே தெரியாது. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குருட்டு தைரியம் சொல்லுவாங்கள்ல எங்கள் ஊரில் பாஷையில், ஒரு குருட்டு தைரியத்தில் வந்து இறங்கியாச்சு. சரி பார்த்துருவோம் அப்படின்னு முதல்ல எனக்கு கொஞ்சம் வேலை தேடிக்கிட்டேன். எனக்கு ஏதாவது நம்ம இருக்கணும்ல. அசோக் லேலன்னு ஒரு பஸ்ஸு கம்பெனி, அந்த கம்பெனியில் எனக்கு வந்து வேலை கிடச்சிது. அந்த வேலை கிடச்சி நான் ரெண்டு ஒரு கிடச்சோன்னே அப்புறம் அதுலேருந்து அப்புறம் முதல்ல சாயங்காலம் வந்து என்னுடைய இதுக்கு வந்து தேடல் ஆரம்பிச்சிது. அதில் முதல்ல நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, எந்த பிஸ்னஸ்க்குள்ளே போனாலும் நீங்கள் அதுலேருந்து அதில் ஒரு ஆளாக இருக்கணும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் ஒரு ஆளாக இருந்து அப்புறம் அனுபவத்தை பெற்று அதுக்கு தான் வந்து ஏற்றுப்பாங்க. சும்மா வெளியிலேருந்து நான் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுடைய எல்லா மியூசிக் டைரக்டரோட வந்து ரெக்கார்டிங்கு போய் பார்ப்பேன். இந்த வடபழனியில் போய் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அது மூலமாக 2 பேரும் கிடச்சாங்க. அவங்க மூலமாக இசை கலைஞர்கள்லாம் இருப்பாங்களே, என்னோடய கசின் மூலமாக அவருக்கு பார்த்து அப்படியே அங்கே போய் நின்று என்ன பண்ணுறாங்க பார்த்து அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து கூட என்னுடைய, நான் ரொம்ப விரிவாக சொல்கிறேன், ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான கட்டம். அதனால் தான் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவ்வளோ விரிவாக சொல்கிறேன். ஓகே. எனக்கு மனுஷனுக்கு அந்த ஆரம்பம் தான் முக்கியம். அப்போல்லாம் தெரியல, அதாவது எப்படி கிடைக்குது பாருங்கள், டெஸ்டினி சொல்லுவாங்கல்ல, அதாவது உங்களுக்கு எது கொடுப்பினோ அதுதான் கிடைக்கும். அசோக் லேலன் என்னோட கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கல்யாண சுந்தரம்னு இருந்தார். அவருடைய அண்ணா ஜானகிராமன், அவர் மோகமுல்னு ஒரு படத்துடைய ப்ரொடியூசர். அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். இவர் கூட வேலை பார்க்குறான், வந்து பாட்டு சொல்லிட்டு இருக்கான், ஒரு சான்ஸ் என்ன பண்ண அப்படின்ட்டு. அவர் சொன்னார், அப்போ நீ வந்து சினிமாவில் வந்து மியூசிக் பண்ணுறது தான் ரொம்ப தள்ளி, ஒரு பக்தி பாட்டு ஒன்றால் பண்ண இசையமைக்க முடியுமா அப்படின்னு. ஸோ நான் வந்து இசையமைக்க ஆரம்பித்தேன். அந்த முதல் 1986 ஜெயச்சந்திரன் ஒரு பாடகர் வச்சு ஐயப்பன் புகழ் பாடல்னு ஒரு ஐயப்பன் கேசட் பக்தி பாடல்கள் 10 பாட்டு பண்ணேன். அதில் ஆரம்பிச்சது அது முதல் படமே. அந்த கேசட்டே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. உடனே தொடர்ந்து பக்தி பாடல்கள், ஏகப்பட்ட பக்தி பாடல்கள். இப்போ பக்தி பாடல்களில் வந்து நமக்கு ஒர்க்கு கிடைக்கிது, ஆனால் பணம் கம்மி. அப்போது அதெல்லாம் சொன்னாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணு நல்லாயிருக்கும்.
உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட், அதுவும் 100 கணக்காக பண்ணேன். அதில் வந்து பணம் வந்துச்சு, ஆனால் பேர் இல்லை. அவங்களுக்கு யாருக்கு பண்ணால் தெரியாதுல்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணால் டிவி சீரியல் வந்துச்சு. அந்த காலத்தில் விழுதுகள் ஒரு அதான் முதல் முறையாக வந்து மெகா சீரியல் நான் தான் இசையமைச்சேன். அது ஹிட்டு. தொடர்ந்து எல்லா டிவி சீரியலும் நான் தான் அந்த காலத்தில். ரமணி பரத்வாஜ்னு வரும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1993 வந்து அப்போ தான் எனக்கு முதல் சான்ஸ் கிடச்சிது. ஒரு 7 வருஷம் என்னுடைய போராட்டம் இருந்தது. இந்த போராட்டம் அதாவது அந்த லைனுக்குள்ளே வரதுக்கு. ஆனால் இதுக்கு வரத்துக்குள்ளே வந்து எனக்கு வந்து இங்கே உள்ள இசைக்கலைஞர்கள், அப்புறம் இந்த டெக்னாலஜி, ரெக்கார்டிங் டெக்னாலஜி என்ன பண்ணாதான் கொஞ்சம் உள்ள நல்லா பழகிட்டேன். சரி, இப்போ நம்ம சினிமாவுக்கு ரெடி ஆகிட்டோங்கிற போது எனக்கு வந்து என்னாச்சுன்னா ரமேஷ்னு ஒரு டைரக்டர், அதாவது ஆபாவானம் குரூப்பில் வந்து அவர் இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து மைக்கேல் தம்பான்னு ஒரு படம், ராம்கி நடிக்கிற படம், 93 எனக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தார். அதுக்கு வந்து நான் வந்து முதல்ல ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அந்த பாட்டோடு அந்த படமே நின்று போச்சு ஏதோ காரணத்துக்காக. ஆனால் தொடர்ந்து என்னாச்சுன்னா 94 எனக்கு வந்து ஒரு தெலுங்கு படம் கிடச்சிது, சொகசு சூடத்தரமான்னு. அந்த படம் தெலுங்கு லாங்குவேஜ், தமிழே நமக்கு கஷ்டமாக இருக்குது, தெலுங்குங்க. ஆனால் என்றைக்கு தில் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு என்றைக்குமே. ஸோ முதல் படம் சொகசு சூடத்தரமா, அது பயங்கர ஹிட்டு, மியூசிக் ஹிட். தொடர்ந்து தெலுங்கில் 16 படம் ஒரே வருஷத்தில் 96, 95, 96 16 தெலுங்கு படம், 2 கன்னட படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் இருந்தது, அவர் வந்து தமிழ் படம் எடுத்தார், காதல் மன்னன் படம். அதில் அவர் என்ன அப்படின்னா ஹீரோ வந்து அஜித் குமார், மியூசிக் வந்து பரத்வாஜ், ரமணி பரத்வாஜ், அப்புறம் நான் தான் ப்ரொடியூசர். இப்போ டேரக்டர் வாங்கின டேரக்டர் செலக்ட் பண்ணாங்க. இங்கே வந்து எங்களை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர டேரக்டர்கிட்ட அதில் வந்து இந்த சேத்து இருந்தார், சேத்து பாலா அவர் இருந்தார், சரண் இருந்தார், இப்படி பல டேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிஷன் இதுதான், இவர் தான் ஹீரோ, இவர் தான் மியூசிக் டைரக்டர், இவர் தான் அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிது. சார் உங்களுக்கும் சரண் சாருக்கும் எப்படி? அதுதான் இந்த லிங்க் தான். அதில் தான் இவர் தான் செலக்ட் ஆனார். சரணோடைய படம் செலக்ட் ஆச்சு. அவர் வந்து அந்த படம் தான் முதல் படம், காதல் மன்னன், 12/12/96. ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஆமாம், ஏன்னா முதல் படம் இல்லை, ஞாபகம் முதலாக ஒலித்த பாடல் அதுதான். ஸோ 12/12/96 வந்து என்னுடைய முதல் பாடல். முன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. அதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்வி சார், அவன் எம்எஸ்வி இருந்தார். அது வந்து என்னென்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங். அந்த படத்தில் வந்து எம்எஸ்வி சார் இருந்தார், தேவா சார் ஒரு பாடம் வச்சுருக்கேன், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிஹரன், நான் எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு ஆல்பமாக இருந்தது. ஸோ அப்படி ஆரம்பித்த அந்த ஒரு துவக்கம் ஏறக்குறைய பல வருடங்களாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இசையமைக்கலை, திரும்ப இசையமைக்கலை. ஸோ இத்தனை வருஷம் 30-32 வருஷம் ஆச்சு. ஓகே சார். சார் அந்த சரண் சாரோட உங்கள் பயணம் எப்படி சார்? அது அந்த முதல் படமே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் சரண் சாரோடைய வந்து அவர் இஸ் அ வெரி ஃபியூச்சரிஸ்டிக் மேன். அதாவது இப்போ சினிமாவில் வந்து இசையும், அதாவது இசையமைப்பாளரும் டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஆட்கள். எப்படின்னா இவங்க ஒரு புது கதையை சொல்லணும், இவங்க ரொம்ப புது பாட்டை உருவாக்கணும். இது ரெண்டும் காமன் ஃபேக்டர் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து இசைக்கலைஞர்களோடு வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், இவங்க வந்து நடிகர்களை வச்சு ஷூட்டிங்கில் எடுப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கதையை எடுப்பாங்க, நாங்கள் ஒரு டியூனை பண்ணுவோம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை தான். அதனால் அவரோட எனக்கு நல்ல சிங்க் ஆச்சு. அவர் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட் அவர் ஃபியூச்சரிஸ்ட். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த படம் கிடச்சிது. அவரால் இப்போ உதாரணத்துக்கு அவரோட நான் 12 படம் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். சார் இதுலேயும் சொல்ல போனாக்கா நீங்கள் வந்து அவர் கூட சேர்ந்து பண்ணதில் அமர்க்களம் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் சார். காதல் மன்னன், அமர்க்களம், பார்த்தேன் ரசித்தேன், ஜெமினி, ஜே, வசூல் ராஜா, அட்டகாசம், வட்டாரம், இதய திருடன், 1000 போயிட்டே இருக்கு நிறைய படங்கள். ஆனால் ரொம்ப அருமையான ஒரு மனிதர், நல்ல நண்பர். முக்கியமாக அது வந்து நல்ல செட் ஆச்சு சொல்லுங்கள். நானும் வைரமுத்து சார், சரண், நாங்கள் 3 பேர் வந்து தொடர்ந்து அவரோட படத்துக்கே 12 படம் பண்ணியிருக்கோம். ஓகே சார். சார் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அஜித் சாருக்கு வந்து தீம் மியூசிக் போட்டார் நீங்கள் தான் சார்? அஜித் வந்து அதாவது ஒரு தடவை நானும் சரணும் பாம்பேயில் இருந்தோம், பாம்பேயில் உட்காந்தோம். அப்போ சொன்னோம் அது அடுத்த படம் ஏதோ பண்ணுறதா இருந்தது. அப்போ நாங்கள் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுறதுனால அடுத்த படத்தை வந்து இப்போ தலைன்னு பேர் வச்சுட்டுருக்காங்க அவருக்கு. இந்த படத்தில் தலைக்கு ஒரு பாட்டு போடலாமா அப்படின்னு. சரண் ரொம்ப அருமையான எழுதுவார், பாட்டு எழுதுவார். சரி சார் எழுதுங்க சார் அப்படின்னு. உடனே அவர் வந்து நான் சொன்னேன் தலை போல் வருமா அப்படி போடுங்க, அதாவது இவனை மாதிரி வருமா,
இப்படி ஆகுமா அப்படி ஒரு சூப்பர் ரிலேட்டிவில் சொல்கிற மாதிரி. அப்போ அவர் வந்து தலை போல் வருமானு போட்டார். தலை போல் வருமா. அப்போ நான் அது வந்து அதுக்கு மெட்டு முக்கியமான இந்த இதில் என்ன விஷயம்னா, வரிகள் எப்படி இருக்கோ அதை மேம்படுத்துகிற மாதிரி தான் பாட்டு வரணும். இப்போ தலை போல் வருமானா அது வந்து ஒரு தென்னாவட்டாக இருக்கணும். தலை போல் வருமா அப்படின்னா, ஸோ தலை போல் வருமா அப்படின்னு அது பயங்கர கேட்சு. இதில் எல்லாத்துலேயும் தான் வந்த சிறந்த ஆள் தலை போல் வருமா அப்படின்னு. அப்படியே அவர் கூட பண்ண எல்லா படமும் எல்லா பாட்டும் ஹிட்டு, படத்தை எல்லா பாட்டும் ஹிட்டு. ஒரு பெரிய ஒரு என்னுடைய என்னோடய கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மனிதர். ஓகே சார். சார் உங்கள் காம்பினேஷன் வந்து அசல் படம் வந்துச்சு சார். அதில் வந்து சிங்கம் என்றால் என் தந்தை தான் சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது சார். அந்த பாட்டை வந்து நம்ம கண்ணை மூடி கேட்டாக்கா சிவாஜிக்கு பாடுற மாதிரியே இருக்கும் சார். கரெக்ட். அது எப்படி சார் அது வந்து அந்த படத்தில் வந்து ஒரு தந்தை மகனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பாட்டு வேண்டியிருந்தது. அப்போது வைரமுத்து சார் சொன்னார், நான் சொன்னேன் நீங்கள் எழுதி கொடுங்க சார். அப்போ அவர் சொன்னார், நம்ம ப்ரொடக்ஷன் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த படத்தை எடுத்தாங்க அசல் படங்க. ஸோ நம்ம வந்து வை நாட் வி ஹேவ், அதாவது கண்ணை மூண்டு கேட்டால் சிவாஜிக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்தாரு. சிங்கம் என்றால் எம் தந்தை தான், செல்லம் என்றால் எம் தந்தை தான், கண்மூடினால் துயில் நீங்கினால் அப்படின்னு அவர் விந்தை தான் அப்படின்னு ஒரு அழகாக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போதும் தோற்காது உன் சேனை தான், இருந்தாலும் இறந்தாலும் நீ யானை தான், அதான் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்த வரிகள்லாம் அது என்னுடைய குரலுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கர ஹிட்டு. அதாவது அசல்ங்கிறது வந்து டோட்டலாக ஒரு ஆக்ஷன் பிக்சர், அதுக்கும் இந்த மாதிரி பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கூட அது ஒரு சென்டிமெண்ட் வந்து அந்தளவு இதில் வந்து இந்த பாட்டு இருந்துச்சு. அப்போ நான் இன்றைக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பாடல்ங்கிறது வந்து ஒரு டைரக்டருடைய ஒரு கனவுங்க, அதாவது ஒரு இமேஜினேஷன். அவர் தான் அந்த சிச்சுவேஷன் சொல்கிறாரு. அதுக்கு வரிகள் எழுதுறது வந்து கவிஞர். அந்த கதையோட பாடல் அழகாக அந்த மெட்டுக்கு அதுக்கு டியூன் போடுறது நான். இப்போ டியூன் போடும்போதே நான் வந்து இந்த மெட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை யோசனை பண்ணி நான் பண்ணுவேன். அது என்னுடைய வேலை தான். ஆனால் இது எல்லாமே சேர்ந்து கடைசியில் பாடகர், இசைக்கலைஞர்கள், டெக்னீஷியன் சேர்ந்து, அப்புறம் கொரியோகிராஃபிக் சேர்ந்து ஒரு பெரிய டீம் ஒர்க். ஒவ்வொரு பாடலுமே ஒரு பெரிய டீம் ஒர்க் தான். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு ஹிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம் சார். நீங்கள் போட்ட அனைத்து பாட்டுமே ஹிட்டு, ஒரு படத்தில் ஒரு சாங் மட்டும்தான் ஹிட்டு கொடுக்க முடியும்னு இப்போ பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் போட்ட எல்லா பாட்டுமே ஹிட்டு சார். எப்படி சார்? இதை நான் எப்படி சொல்லுறதுன்னு தெரியல. நான் வந்து ஆமாம், நான் தான் வீரன், நான் தான் சூரன், வீராதி வீரன் சொல்லக்கூடாது. ஆனால் வந்து ஒரு என்ன இப்படி எனக்கு எல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த மியூசிக் கம்போசிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு தொழில் இது. எப்படின்னா, ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். அதுக்கு வந்து அது எனக்கும் அந்த திறமை இருக்கணும், அதுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும், அதுக்கு வேண்டிய சப்போர்ட் இருக்கணும். என்னுடைய கேஸில் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் சிச்சுவேஷன் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு வேண்டி நாங்கள் யோசித்தோம், அதுக்கு வேண்டி நாங்கள் மெனக்கெடுத்தோம். அதுக்கு வேண்டிய சரியான ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, சரியான படம் கிடச்சிது, களம் கிடச்சிது. இறைவன் சித்தம் தான். சூப்பர் சார். சார், ரோஜா பூட்ட படம் யாராலையுமே மறக்க முடியாத படம். அந்த படம் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி சார் வந்துச்சு? அது நான் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த சீட்டேன்னா, ஆமாம், தொடர்ந்து நான் வந்து ஒரு 8 படம் 10 படம் பண்ணிட்டேன். அப்போது ஆஸ்கர் ஃபிலிம்ஸு ரவிச்சந்திரன் சார் அவர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அங்கேருந்து நீங்கள் வர முடியுமா அப்படின்னாரு. அப்போ வந்து டைரக்டர் வந்து சசி சொன்னாங்க. ஸோ ரோஜா கூட்டம் அந்த படம் வாய்ப்பு கிடச்சிது. முக்கியமாக அதில் வந்து ஒரு இளம் கதாநாயகன், ஒரு யங் ஆக்டர், ஸ்ரீகாந்த் நம்ம அவர் நடிக்கிறது அதில். ஸோ அதில் வந்து நான் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப அந்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் சொல்லணும். அதாவது ஒரு பாட்டுன்னா அப்படி ஒரு ஹீ வுட் கம் காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு நம்ம வீட்டில் வந்துடுவார். சார் பாட்டு கிழிக்கணும் சார், பண்ணேன் சார், என்னோட பண்ணலாம் சார் அப்படி சார். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்கல்ல. ஒரு ப்ரொடியூசர் நார்மலாக இவ்வளோ நான் வந்து அதிகமாக பண்ண மாட்டேன். ஒரு டைரக்டர் சொல்லுவாங்க, இல்லை மற்றவங்களாம் சொல்லுவாங்க. ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு பாட்டை விரும்பி வரும்போது நமக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒன் ரீசன் அவர். ரெண்டாவது வந்து சசி வந்து கூலஸ்ட் டைரக்டர். அவர் வந்து ரொம்ப, அவரை பார்த்தாலும் அவர் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படியே. ஸோ ரொம்ப அழகாக வந்து நிதானமாக அந்த விஷயம் சொல்லுவார். பரபரப்பெலாம் இருக்காது, ஒரு குவைட்டாக இருப்பார். ஸோ எனக்கு கூட வந்து அப்போ வந்து என்னென்னா, அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5-10 படம் தான் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த வெறியில் எப்படியும் அடித்து தள்ளணும் அப்படின்ட்டு வந்து அதில் நான் வந்து எனக்கு வந்து இந்த ஹிந்தி நான் வந்து பொதுவாக என்னுடைய ஒரு தனித்துவம் சொல்லணும்னா,
என்னுடைய ஹிந்தி பேக்ரவுண்ட் இருக்குல்ல, நான் வந்து நார்த்தில் இருந்ததுனால அந்த பாடலுடைய ஃப்ரேஸிங் சொல்லுவாங்க, அதாவது அமைப்பு, அந்த அமைப்பு எல்லாமே ஒரு ஹிந்தி பாட்டுடைய ஒரு 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 சாயல் இருக்கும் இல்லை. அதுதான் எனக்கு இன்ஃபேக்ட் என்னோடய தனித்துவம் பண்ணி என்னோட இந்த இந்த இசையமைப்பாளர்லேருந்து இந்த பக்கம் இளையராஜா சாரோட சைடில் நிறைய பாட்டு பண்ணுவாங்க, இந்த பக்கம் ரஹ்மான் சாரோட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய பாட்டு பார்த்து தனியர் வேறு மாதிரி சொல்லுவாங்க எல்லோரும். அது காரணம் ஒருவேளை இந்த இதுதான் இருக்கலாம், அதாவது என்னுடைய அந்த ஹிந்தி படத்துடைய தாக்கம் இருக்கலாம். ஸோ அதில் தான் வந்து நான் வந்து ஆப்பிள் பெண்ணை நீ யாரோ சார் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் ஒன்று அப்படியே சுத்து. கரெக்டு. அதுதான் வந்து நான் அகைன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிந்தி படம் ஹீரோ மியூசிக். ஹீரோன்னு ஒரு படம் வந்தது. ஓகே. அதில் வந்து ஜாக்கி ஷ்ராஃப் படம் லக்ஷ்மிகாந்த் பேரில் ஒரு ஃப்ளூட் பீட் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டு அதான் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிந்தி படம் தான். இந்த ஃப்ளூட் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ அது அதில் இந்த இன்னொன்று வந்து பாட்டு வந்து மொட்டுகளே மொட்டுகளே, அப்புறம் புத்தம் புது ரோஜாவே, அருமையாக உங்கள் வயசு அவன் என்னோடய பாட்டு. அதே மாதிரி சுபமா சுபமா அப்படியே அதாவது அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த 5 படத்தில் 5 பாட்டு 6 பாட்டுனா 6 பாட்டு வித்தியாசமாக இருக்கணும்ட்டு ஒவ்வொரு கேரக்டரில் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு நல்ல அமைஞ்சியர் தான் சார். உங்கள் பாட்டு கேட்டு யாரும் ஒரு ரசிகர்கள், அதாவது எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்படுவேன். நான் வந்து ஒரு 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 நியூ ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஒரு டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு பாட்டு போடுறேன். ஆனால் இந்த பாட்டு வந்து அந்த திரையை தாண்டி அது வந்து மற்ற ஒரு அதாவது அதோட வீச்சு சொல்லுவாங்கல்ல, பயங்கரமாக இருந்தது. இப்போ என்னுடைய உதாரணத்துக்கு வந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், இந்த பாட்டை கேட்ட உடனே இந்த இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் அப்படியே பழைய காலத்து ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு கொண்டாடி தீர்த்துடுவாங்க இந்த பாட்டை கேட்டு. அப்படிங்க சார் எப்படி நீங்கள் தான் என்னை கொண்டு அந்த ஊருக்கு சேர்ந்தேன் அப்படிம்பாங்க. நான் ஞாபகம் வருதுன்னா உடனே எல்லாரும் அப்பா சின்ன வயசு ஞாபகம் வருது அப்படிம்பாங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னா உடனே பள்ளிக்கூட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாங்க. ஒவ்வொரு பூக்களுமே பாடினா நம்ம வந்து வாழ்க்கையில் மோட்டிவேஷன். இப்படி எனக்கு நிறைய வாய்ப்பு. தோழா தோழா தோள்கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், அந்த அந்த நட்பு பற்றி ஒரு பாட்டு, இப்படி நிறைய எனக்கு வாய்ப்பு இருந்தது. அப்படி ஒரு விஷயம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு 9 ரூபா நோட்டுன்னு ஒரு படம் பண்ணேன். அது சத்யராஜ் நம்ம தங்கர்பச்சன் டைரக்ஷனில். அதில் சுச்சுவேஷன் என்னென்னா வந்து இந்த சத்யராஜும் அவங்க ஒய்ஃபும் ஒரு 60 வயசு தாண்டின ஒரு முதியவர்கள், அவங்க வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, தனி இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய சூழ்நிலை வந்து இனிமேல் பரவாயில்ல பார்த்துடலாம், என்ன இருந்தாலும் நம்ம இனிமேல் இந்த வீட்டை விட்டு முதல்ல போகணும், நடக்க பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு என்ன ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற பாட்டு ஒன்று. அப்போ அந்த படம் பண்ணும்போது தங்கர்பச்சன் சொன்னார், நான் கூட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணேன், பள்ளிக்கூடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ 2வது படம் நல்ல பழக்கமாயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், சார் நீங்களும் வைரமுத்து சாரும் இந்த படத்தை ஃபுல்லாக போட்டு பார்த்து நான் போட்டு காமிச்சு வர்றேன், இது எங்கே பாட்டு வரணுமோ நீங்களே தீர்மானம் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன் கவிஞர்கிட்ட, கவிஞர் இன்னும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம், நீங்களே நம்ம 2 தீர்மானம் பண்ணல எந்தெந்த பாட்டு, ஆனால் என்ன பாட்டு எழுதுகிறோமோ நீங்களே எழுதிருங்க போல ஃபுல்லாக எழுதி ஒரு கூட்டு கொடுங்க. அதில் ஒரு வரியோ அல்லது ஒரு அக்ஷரமோ கூட நான் பாட்டு போடுறேன், என்னோடய திறமைக்கு ஒரு சவால், உங்கள் திறமைக்கு அப்படி ஒரு சவால், எனக்கு திறமை அப்படி சவால் மாதிரி ஏற்படும். அப்படி அதில் வந்து ஒரு பாடலாம் வந்து மார்கழியில் குளிச்சுப்பார் குளிர் பழகி போகும், மாதவனாக வாழ்ந்துப்பார் வறுமை பழகி போகும், உப்பு இல்லாமல் குடிச்சுப்பார் கஞ்சி பழகி போகும், பாய் இல்லாமல் படுத்துப்பார் தூக்கம் பழகி போகும், வறுமையோடு இருந்துப்பார் வாழ்வு பழகி போகும், சந்தோஷத்தை வெறுத்துப்பார் சாவு பழகி போகும். ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடு. அந்த பாட்டு வந்து நான் வந்து மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும், உப்பு இல்லாமல் குடிச்சு பாரு கஞ்சி பழகி போகும், பாய் இல்லாமல் படுத்து பாரு தூக்கம் பழகி போகும், வறுமையோடு இருந்து பாரு வாழ்வு பழகி போகும், சந்தோஷத்தை வெறுத்து பாரு சாவு பழகி போகும், மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும். இந்த பாட்டு வந்து நிறைய மக்களிடையே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்போது திருப்பூர்னு ஒரு ஊரில் ஒரு இது 2009 நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த அந்த அவங்க தொழிலில் வந்து நஷ்டம் அடைஞ்சதுனால அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேமிலியே 2 குழந்தைகள்லாம் வச்சு இந்த பேப்பரில் இந்த மாதிரி ஒரு வருஷம் சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இனிமேல் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில வந்து
இப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த டிவியை அங்கே ராம்லேயும் டிவி இருந்துச்சு, அதில் டிவியில் இந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டை கேட்டு அவங்க வந்து தன்னுடைய ஒரு முடிவை மாற்றிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அடையப்போ நம்ம படத்துக்கு தான் பாட்டு போட்டோம், அதோட தாக்கம் வந்து ஒரு வாழ்வே சாவாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதை நல்ல முறையில் வந்து திருப்பி விட்டது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதனால் அதுலேருந்து அது இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பர்சனலாகவே கற்றுக்கிட்டேன். அதாவது நம்ம இந்த பாட்டு வந்து வெறும் நம்ம பாட்டு கொடுக்க நமக்கு திறமை இருக்குது பாட்டு போடணும் அதெல்லாம் கிடையாது. இது அதை தாண்டி மக்களுக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், அப்புறம் வந்து பொறுப்பாக இருக்கணும். முக்கியமாக கண்டிப்பாக சும்மா பாட்டு போடுறோம், எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, இஷ்டத்துக்கெல்லாம் வந்து வரிகளை போடக்கூடாது, இஷ்டத்துக்கெல்லாம் வந்து தவறான ஒரு முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாலாம் வந்து கெட்ட வார்த்தை பண்ணக்கூடாது. அதெல்லாம் எனக்கு ரீச் இல்லை. அது ஒரு கொஞ்சம் மசாலா போட்டு தான் அதை வழி கிடையாது. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னோட சைட்லேருந்து நான் மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஓகே சார். சார் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு எனக்கு ஃபீல் பண்ணி? நிச்சயமாக பல முறை வந்து இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, இத்தனை பாட்டு பண்ணிருக்கீங்க, இவ்வளோ ஹிட் இருக்கீங்க, ஏன் நீங்கள் எங்கேயுமே காணும் உங்களை, ஒரு டிவியில் ஜட்ஜாக இல்லை, அப்புறம் அந்த ஷோ பண்ணல நீங்கள். இதில் அதுக்கு காரணம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல, உண்மையை சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அதெல்லாம் எனக்கு கவனிக்கிறது கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திறவிடான ஆள் வச்சுக்கலேன். நஷ்டம் யாருக்குன்னா அந்த ஆளுகளுக்கு தான். எனக்கு நான் வந்து ஒரு கலைஞன், என்னுடைய கலையை வந்து அவங்க வந்து யூஸ் படுத்திக்கிறது தான் வந்து நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் வந்து நான் பெரியவன் சின்னவன் இல்லை, என்னுடைய கலை நான் வந்து இப்போது நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு டாக்டர் இருக்கார் வச்சுங்க, அவர் படிச்சிருக்காரு, ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டார், டாக்டர் வந்து அங்கே வந்து வைத்தியம் பார்க்குறாரு. அப்போது மக்களுக்கு டாக்டர் இருக்காருங்க, அவங்க வந்து வேறு மாதிரி வந்து வரணும், அப்புறம் அவங்க வைத்தியம் பண்ணணும், தானே இப்போ டாக்டர் ட்ரீட் பண்ணணும், தானே இருக்கணும். இப்போ டாக்டர் ஊர் விடா உனக்கு ஜுரமாக இருக்கா போகிற அதை மாதிரி தான் நான் இவ்வளோ ஹிட்டு பாட்டு கொடுத்துருக்கேன், இவ்வளோ எல்லாம் சொல்கிறாங்க, அட்லீஸ்ட்டு இவ்வளோ திறமை உள்ள ஆள் சொல்கிறாங்க. சரி என்ன காரணமோ நான் வந்து அதை விட்டேன், அவ்வளோதான். சூப்பர். எனக்கு நான் வந்து அடிப்படையில் நான் வந்து இசையை தான் முதல்ல விரும்புகிறேன். நான் வந்து இந்த பணமோ இந்த புகழோ அதெல்லாம் வந்து எனக்கு தகுதி இருந்ததுனால இருக்கிறதுனாலையோ இல்லை இல்லாதனாலையோ அது என்ன வருது. ஸோ எல்லாமே வந்து அதாவது தனியாக வரணுங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் நான். மற்றபடி நான் இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா வந்து அதாவது அவங்களுடைய சாய்ஸ் தான் அது. இப்போ நான் யாரையுமே வற்புறுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் பர்சனலி எனக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தேன், இவ்வளோ பாட்டு பண்ணியிருக்கோம், இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கோம், ஃபிலிம் ஃபேர், ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, கலைமாமணி அவார்டு, அந்த அவார்டு இந்த அவார்டு, இந்த மாதிரி மக்களிடையே ஒரு நல்ல பிறப்பு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கிடச்சது வந்து ஒரு மாரி எனக்கு வந்து ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி அங்கீகாரம் கிடைச்சிருச்சா கிடைக்கலையாங்கிறது மக்கள் தான் சொல்கிறாங்க. சார் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் இவ்வளோ அவார்டு வாங்கினாலுமே அந்த ஒரு குடும்பத்தை வாழ வச்சிங்க பாருங்கள், அந்த அவார்டு பெரிய அவார்டு சார். இது மாதிரி நிறைய, அதனால் ரொம்ப எனக்கு வந்து நான் என்னன்னா கன்சிடர் மைசெல்ஃப் டு பி லக்கி மேன். ஒரு நல்ல ஒரு என்னது, ஏன்னா அந்த பாட்டு அவங்க கேட்கல அப்படின்னாக்கா ஒரு குடும்பமே இன்னைக்கு இருந்திருக்காது. நிச்சயமாக பாட்டு தான் சார் மிகப்பெரிய. இது மாதிரி நிறைய விஷயங்க. சத்தமில்லாத தனிமையை கேட்டேன், யுத்தம் இல்லாத அந்த பாட்டை கேட்டு எத்தனை பேருக்கு வந்திருக்கான். அதுக்கும் தனி கதைகள் இருக்குது. என்னுடைய பால் வந்து போர்ச்சுகல் நாடுன்னு ஒரு நாடு, அதில் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் ஃபிலிமில் என்னுடைய காதல்.comங்கிற படத்தில் வந்து அத்தை பொண்ணு ஆத்தங்கர வரையா இந்த பாட்டை வந்து தமிழ் பாட்டு போர்ச்சுகீஸ் ஃபிலிமில் இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து டர்பன்கிற ஊரில் இந்த பிரிய சக்கிங்கிற படத்தை மாதவன் நடித்த படம், அந்த பாடலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். அதனால் அந்த ஊர் பாஷையில் டப் பண்ணிருக்காங்க ஜூலுவில். இப்படி என்னெல்லாமோ பல விஷயங்கள் உலகத்தில் வந்து நான் வந்து வெளியூரில் சிம்பனி பண்ணியிருக்கேன், இதெல்லாமோ பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த 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 திறமையை வந்து எனக்கு வந்து அது எனக்கு மிகப்பெரிய ஒரு எனக்கு அங்கீகாரம் நினைக்கிறேன். மற்றபடி வாழ்க்கையில் வந்து பெரிய படங்கள், பெரிய விஷயங்கள், பெரிய பணம் அதெல்லாம் வந்து இன்சிடென்டல் தான். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்கேன். எம்ஜிஆர் டிவி மற்றும் சினிமா இந்த நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு அதாவது என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் டைரெக்டாக சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.